நேயர்களே, இன்றைக்கு நம்ம மாற்றுக்குரல் சர்வதேசத்திற்கு இப்போது வெளியான முதல் செய்தி என்னவென்றால், ஈரானுடைய போரை நிறுத்துவதற்கு அமெரிக்காவால் இயலவில்லை. அமெரிக்காவால் ஏன் இயலவில்லை என்று சொன்னால், ஈரான் ஒரு வலிமை வாய்ந்த போர் சக்தியாக வளர்ந்தது மட்டுமல்ல, அது ஒரு தொழில்நுட்ப அறிவையும் மத்திய கிழக்கில் யாராலும் வீழ்த்தப்பட முடியாத சர்வதேச சக்தியாக ஈரான் மாறியிருக்கிறது. தற்போது இந்த கொதிநிலை ஈரானை தாண்டி ஹெர்முஸ் வளைகுடா என்னும் வணிக பாதைகளின் வாயிலாக நாளொன்றுக்கு பல மில்லியன் அளவிற்கான கச்சா எண்ணெயினுடைய உற்பத்தி வாகன திறன்கள், மிகப்பெரிய படகு குழுமங்கள், கப்பல்களில் வருகிற அவைகளுக்கு வழி இல்லாமல் தடுக்க வைத்து உலகமே இன்றைக்கு ஸ்தம்பித்து போகிற ஒரு நிலைக்கு மாறியிருக்கிறது. இதற்கிடையிலே அமெரிக்காவுடைய ஃபாக்ஸ் நியூஸுக்கு பேட்டி கொடுக்கிறார் அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்ப். பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் தயாராக வருகிறார்கள், அந்த பேச்சுவார்த்தையினூட நாமும் தயாராக இருக்கிறோம் என்று அமெரிக்க அதிபர் சோற்றில் புதைத்த பெரிய பூசணிக்காயை சோற்றில் புதைத்த பொய்க்கு ஒப்பான பொய்யை அவர் சொல்கிறார். காரணம், அமெரிக்க அதிபர் இப்படி சொல்கிறார்களே என்ற கேள்வியை, வினாவை ஈரானை நோக்கி எழுப்பிய போது அவர்கள் சொன்னார்கள், அமெரிக்கர்கள் நயவஞ்சகர்கள், பொய்யர்கள். கடந்த 2025 ஜூலை மாதம் எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே தாக்குதல் நடத்தினார்கள். தற்போது பேச்சுவார்த்தை வியன்னாவில் நடத்தி கொண்டே, நாளை மறுநாள் பேச்சுவார்த்தை இருக்கிறது என்ற வஞ்சகத்தை சொல்லிவிட்டு இன்று மாலை அல்ல காலையில் எங்கள் தலைவரை அவர்கள் படுகொலை செய்தார்கள். பள்ளி பிள்ளைகள் 163 பேரை படுகொலை செய்தார்கள். பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஆயில் டேங்கர்களை யூதர்களும் அமெரிக்கர்களும் குண்டு போட்டு அழித்து எங்கள் நாட்டில் பெரும் நாசத்தை ஏற்படுத்தினார்கள். இந்த நாசகார சக்திகளோடு நாங்கள் ஒருபோதும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை. பேச்சுவார்த்தைக்கு தயார் என்றால் அதற்கு சில வழிகள் இருக்கிறது. ஒன்றே ஒன்றுதான். என்ன? எங்கள் மீது விதித்திருக்கிற 47 ஆண்டு காலமாக எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எங்களுக்கு தீர்ப்பு வர வேண்டும். அது ஒன்றுதான். அப்படி இல்லைன்னா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரப்போவதில்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்படி என்றால் ஈரான் அவ்வளவு வலிமையாக இருக்கிறதா என்றால் ஆம், உண்மையிலே ஈரான் பாலிஸ்டிக் தொழில்நுட்பத்திலும், ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்திலும், கப்பல் படைகளிலும், விரைவு படைகளிலும் கடும் அளவிற்கு அவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள். ஒன்றில் அவர்கள் வலிமை இல்லை, ஏர்ஃபோர்ஸில் மட்டும்தான். அது உண்மை, அது அவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். காரணம், 50 ஆண்டுகளாக, 5 தசாப்தங்களாக ஒரு தேசத்தை ஒடுக்கி பொருளாதார வலிமை இல்லாமல் செய்கின்ற போது அவர்களுக்கு சில சிக்கல் வரும். பிராந்திய ரீதியாக ஒரு எஜமானாக ஈரான் மாறி இருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு பெரிய தாக்குதல்கள் நடத்திய போதும் சவுதியோ, கத்தரோ, ஜோர்டானோ, யுனைடெட் அரபு எமிரேட்ஸோ போன்ற எந்த ஒரு நாடும் அவர்களை எதிர்த்து தாக்க முற்படவில்லை, முன்வரவில்லை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். பக்கத்தில் இருக்கக்கூடிய அசர்பைஜான் இஸ்ரேலுக்கு ஏராளமான பெட்ரோலியம் ப்ராடக்டை சப்ளை பண்ணாலும் அது அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் நாங்கள் இடம் கொடுக்க போவதில்லை என்று ஈரானை கண்டு அவர்கள் அஞ்சுகிறார்கள். ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் அஞ்சுகிறது. ஏனென்று சொன்னால், அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்களின் மூலமாக தங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நம்பியிருந்த அரபுகள் ஏமாற்றப்பட்டார்கள். அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அமெரிக்காவுடைய ரெடார், அமெரிக்கா என்னென்னலாமோ வழங்கியதோ அனைத்தும் தோல்வியில் முடிந்தது மட்டுமல்லாமல், உலகின் மிகப்பெரிய அமெரிக்காவுடைய வெளிநாட்டு தளமான அல் உதீதில் இன்றைக்கு ஆட்களே இல்லை, எல்லோரும் வெளியேறியிருக்கிறார்கள். பஹ்ரைனில் இருக்கக்கூடிய கப்பற்படை தளத்தின் 5வது பிரிவும் தாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று உலகின் மிகப்பெரிய தொழில் நகரமான துபை, அபுதாபி போன்ற நாடுகள் வெருண்டோடி கிடக்கின்றன. வர்த்தகம் ஒன்றும் நடக்கவில்லை. சவுதி அரேபியாவுடைய அராம்கோ
ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்டோரியல் பார்ட் கதவடைப்பு செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல் வருது. இன்னும் விமானங்கள் இயங்கப்படவில்லை. காரணம், தொடர்ந்து ஈரானுடைய தாக்குதலும் உச்சபட்ச நிலைகளும் தான். அமெரிக்கா தற்போது 2 நிலைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, கேவலப்படுத்துது. தங்களை உலக சக்திகள் என்றும் ஒரு பொத்தானை அழுத்தினால் உலகம் பஸ்வமாகிவிடும் என்றும் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களிடத்தில் அணுகுண்டு இருக்கிறது. ஆனால் அதே அணுகுண்டு ஈரான் தயாராகி இருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. அதைவிட வலிமையான அணுகுண்டுகளை வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேல், இவர்கள் எல்லோருமே அணுகுண்டு உருவாக்கத்திற்கு ஒருவரை ஒருவர் அழிக்கலாம். ஒருவரை அழித்தால் மற்றவர் அழிந்து போவார்கள் என்கின்ற ஒரு நிலையில்தான் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்பும் பெஞ்சமின் நெத்தானியாகுடைய தூண்டுதலுக்கு ஆள்பட்டு தான் இன்றைக்கு உலகத்தையே இந்த அளவுக்கு கொண்டு நிறுத்தியிருக்கிறார். இரண்டாவது, இன்று சற்று முன்னர் கிடைத்த செய்தி, இந்த போரை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும். இதற்கு மேல் போர் நடத்த அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அனுமதிக்கவில்லை. இஸ்ரேல் மிகப்பெரிய அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஹைப்பர்சோனிக்கின் மூலம் ஏராளமான மக்கள், யூதர்கள் கொத்து கொத்தாக அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இராணுவ தளம் அழிந்திருக்கிறது, மொசாத் உளவுப்படை தளம் அழிந்திருக்கிறது, டெல்லவியூ பட்டியறிகிறது, ஹைஃபா பட்டியறிகிறது, அஸ்கலான், செட்லர்ஸ் ஏரியா. இப்படி அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு மேலாக போர் போர் போர், இப்போதும் போர். நாட்டிலிருந்து பெரும்பான்மையான மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஈரான் சளைப்பதாக இல்லை. காரணம், ஈரானுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை, இருப்பதே அவர்களுக்கு போதுமானது. அப்படி ஒரு சூழ்நிலையில் சமாதானத்தை தேடி சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளிடத்தில், மத்திய கிழக்கு, யூரோப் நாடுகள் வரைக்கும் அனுமதிக்கிறது. அவர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தினாலும் எந்த பிரயோசனமும் தீர்வு இல்லை. அப்ப எப்படி நாம் அந்த போரை முடிப்பது என்ற கேள்வி எழும். அந்த கேள்விக்கான பதில் ஒன்றுதான். அதாவது, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அமெரிக்காவிற்கு உலக வல்லரசு என்று தங்களை தான் மாய பிம்பத்தை கட்டமைத்து உருவாக்கிவிட்டார்கள். சொல்வதற்கு உண்மையோ பொய்யோ அவர்களிடத்தில் ராட்சச ஆயுதங்கள் உண்டு. நீங்கள் நினைப்பதை போன்று எஃப் சீரியஸில் F-15, 16, 18 ஹார்னெட், F-22 ராப்டார், 35 B-2 பாம்பர்ஸ், இப்படி ஏராளமான ரெடார்கள், ஏர்ஸ்ட்ரைக் விமானங்கள், குண்டு போடக்கூடிய B-2 விமானங்கள், வலிமையான மோனிசன்ஸ், அதே மாதிரி 14 டன் எடை கொண்ட, 14,000 கிலோ எடை கொண்ட B-2 பாம்பர்ஸ், இப்படி ஏராளமான குண்டுகள் போடக்கூடிய வலிமையும் அமெரிக்காவிடத்தில் இருக்கிறது. கிளஸ்டர் பாம்ஸ் இருக்கிறது, அணுகுண்டுகள், நியூக்ளியஸ் வெப்பன், ஏவுகணைகள், டொமோஹாக் ஏவுகணைகள். ஆனால் எதுவுமே ஈரானிடத்தில் வெற்றி பெற முடியவில்லை. காரணம், அவர்களை விட இவர்கள் நிறைய குறைபாடுகள் இருந்தாலும் ஏராளமான தொழில்நுட்பத்தை கடந்த 47-50 ஆண்டுகளாக அவர்கள் கற்றுணர்ந்தார்கள். ஆகவே இன்றைக்கு மத்திய கிழக்கில் எப்படி நாம் வெற்றி பெறுவது, அல்லது வெற்றி பெறுவது என்பது இல்லை, இந்த போரிலிருந்து ஒரு மாய பிம்பத்தை வழிகாட்டிவிட்டு நாம் செல்வது என்ற கேள்வி அமெரிக்காவுக்கு சிக்கலாகிவிட்டது. அவர்களும் யோசிக்கிறார்கள், பேசுகிறார்கள், ஒன்றுக்கும் உருப்படவில்லை. என்னதான் புரோக்கரேஜ் பண்ணாலும் ஒரு எல்லைக்கு மேல் சுயாதீனமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டின் முயற்சிகளை தடுத்து விட முடியாது. காரணம், அவர்கள் நேசிக்கக்கூடிய உச்சபட்ச தலைவர் இமாம் அலி கொமெனியின் படுகொலை, 163 பச்சிளம் குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் படுகொலை. மூன்றாவதாக நாம் சொல்ல போகிறது என்றால், நாட்டில் ஒரு பெரும் பொருளாதார தேக்கம் மட்டுமல்ல, நீண்டகால நோய்களுக்கு வழிவகுக்கக்கூடிய மக்கள் பயன்பாட்டில் இருக்கும் 1.5 மில்லியன் சேமிக்கப்பட்ட கச்சா எண்ணெய் ரிஃபைன் அழிக்கப்பட்டு அமிலமலை பெய்யக்கூடிய அளவிற்கும் புற்றுநோய், இன்னும் இருதய நோய்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், தசை நோய்கள், மூச்சுக்குழாய்கள், இப்படி எல்லாவற்றையும் பாதிக்கிற
பயங்கர மனிதாபிமானமற்ற வேலையை செய்து விட்டார்கள். இவர்களோடு பேச மாட்டோம். அப்படி என்றால் நீங்கள் எப்படி தாக்குப்பிடிப்பீர்கள்? நாங்கள் 6 மாதத்திற்கு தாக்குப்பிடிப்போம், அதற்கு மேலும் செல்வோம். 6 மாதத்திற்கு மேல் போட்டி நடந்தால் அமெரிக்கா காலி என்கிறது அமெரிக்காவுடைய பொருளாதார நாடு. இவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ஆகவே மேசையில் அமர்ந்து எந்த வடிவமும் கொடுக்காமல் அவசர கதியில் தான் இவர்கள் இந்த நடவடிக்கையை எடுத்து அமெரிக்கா சிக்கப்பட்டு கொண்டது. அது எல்லை வரை தப்பித்து வருவதற்கு கடைசியாக ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது. காரணம், அமெரிக்காவுடைய விசேட படைகள், எலைட் ஃபோர்ஸ், அது உள்ளே இறங்க வேண்டும். அது ஒரு கோலியேஷன் ஃபோர்ட்டாக இருக்கலாம், நேட்டோ படைகளாக இருக்கலாம். ஆனால் நேட்டோக்கள் இப்போ அவர்கிட்ட இல்லை. அவர்கிட்ட எஞ்சிய ஒரே ஒரு கூட்டாளி யூதர்கள் மட்டும்தான். அவர்கள் உள்ளே இறங்கினால் அது சில சதுர கிலோமீட்டர்கள் உள்ள இடமில்லை, பல நூற்றுக்கணக்கான சதுர கிலோமீட்டர்களும் பல லட்சக்கணக்கான சதுர அடிகளையும் கோடிக்கணக்கான பரந்த பிரதேசங்களையும் பல கலாச்சாரங்களும் உள்ளடக்கிய 38 பிராவின்ஸை கொண்ட ஒரு பெரும் தேசம். அதில் மலைகள் உண்டு, பெரும் மண் சதுப்பு நிலங்கள், பாலை நிலங்கள் உண்டு, கடற்கரை ஓரங்கள் உண்டு, தரைதள சமம் உண்டு. எங்கே இறங்கினாலும் அமெரிக்கா 1,00,000 பேரை இறங்கினால் அவர்கள் 10 லட்சம் பேர் கூடுவார்கள். மிஞ்சி மிஞ்சி போனால் அமெரிக்கா ஒரு 100 பேர் இறங்குவார்கள். 1,00,000 பேர் கூடிவிட்டால் இவர்கள் எண்ணுவதற்கு கூட சதையின் துணுக்குகள் கிடைக்காது. அந்த அளவிற்கு நாசம் செய்து விடுவார்கள். ஆகவே உள்ளே இறங்கி நட்டான்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்டதை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று கூட சொல்வதற்கு ஒரு முயற்சி எடுத்தால் அவர்கள் உயிரோடு அங்கிருந்து திரும்ப முடியாது என்ற செய்திகளும் வந்திருக்கிறது. சிக்கித் திணறுவதாக யூடியூபன், சர்வதேச ஆய்வாளர் யூடியூபன் சீனாவிலிருந்து தெரிவிக்கிறார். அமெரிக்கா சேற்றில் சிக்கிக் கொண்டது, அது இனி வெளியே வருவது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஹர்மூஸினுடைய பொருளாதாரத்தின் வாயிலாக உலகம் முழுவதும் தேக்க நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஹெர்மூஸை தாங்கள் கைப்பற்ற நினைத்தால் அழிந்து போவீர்கள். ஏனென்றால் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட கன்னி வெடிகள் புதைக்கப்பட்டு விட்டாச்சு. அவற்றில் விசைப்படகுகளின் மூலம் தாக்குவார்கள். நீண்ட பெரிய படகுகள் இவர்களின் தாக்குதலுக்கு அங்கே 1500 கிலோமீட்டருக்கு அங்கே படம் காட்டப்பட்ட USS ஹரி ட்ரூமன், WS புஷ், ஆப்ரஹாம் லிங்கன் இந்த கப்பல்களெல்லாம் காணவில்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் அமெரிக்கா தேவையற்ற போரில் சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. நாளை மற்ற செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.